அப்ப நம்ம இந்த காலகட்டம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய தான தர்மங்கள், சேரிட்டி ஈடுபாடு. நம்ம வரவு செலவுல முதல்ல ஒரு பகுதிய வந்து தான தர்மம். ஏன்னா, சனி இருக்கிறது வந்து சேரிட்டின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறார். அவர் பார்க்கக்கூடிய இடமும் 6ஆம் இடம். ஒரிஜினல் காலச்சக்கரத்தின் 6. அப்ப நம்ம மத்தவங்களுக்கு தான தர்மம், அதாவது பொருளளவுல, உடல் அளவுல, மனதளவுல, பிசிக்கலி, மென்டலி, பினான்சியலி, எமோஷனலி அப்படின்னு எல்லா வகையிலும் நம்ம செய்யும் பொழுது, இந்த 26 வந்து நம்ம சிறப்பா வந்து கடந்துடலாம். நோய் தாக்கங்கள் வந்து அதிகமாக இருக்கும். நம்முடைய உணவு முறைகள் அந்த காலத்துல இருக்கக்கூடிய இயற்கை முறைக்கெல்லாம் வந்து மாறி போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாம நெறைய வந்து இந்த புராதன கோயில்கள்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்னுமே வந்து சிதிலமடையும். ஏன்னா, இப்ப எல்லாமே என்ன பண்றோம், அந்த கோயிலெல்லாம் எதுவுமே கவனிக்கிறதே இல்ல. நெறைய கோயில்கள் நம்ம பழங்காலத்து கோயில்கள்லாம் எவ்ளோ சிற்பக்கலையில இருந்து நம்ம முன்னோர்கள் வந்து இந்த பஞ்சபூத தத்துவங்கள்லாம் உள்ளடக்கி அத அவ்ளோ சிறப்பா வச்சிருக்காங்க. அதெல்லாம் இப்ப பார்க்கறதுக்கு யாருமே வந்து கிடையாது. அந்த மாதிரி கோயில்களுக்கு நீங்க போய் புனரமைக்கிறது, உழவார பணி மேற்கொள்வது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பு.